अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாவ் பாஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வச்சுருக்கேன். 1/2 kg ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதில் அந்த ஈஸ்ட் மிக்சரை ஊற்றி நம்ம சாஃப்டாக வரவணும். ஈஸ்ட் ரெடி பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனால தான் நான் இதில் அந்த இதை எடுக்கலை. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிடுங்க. இப்படி கையில் ஒட்டக்கூடிய அளவுக்கு நல்லா விரவிக்கிட்டு நம்ம இதில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணணும். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் போட்டு கவுண்டர் டாப்பில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் அதை ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடணும். அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு அதனால் அதை காட்டலை. இப்போ நம்ம 2 ஹவர் கழித்து மாவு ரெடி ஆகிட்டு ஏர் போவதுக்காக வேண்டி நல்லா பஞ்ச் பண்ணி விட்டுக்கிட்டு நமக்கு எந்த சைஸுக்கு பாவு பன் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடணும். உருண்டை பிடிச்சதுமே ஒரு 10 நிமிஷம் அப்படி ஈரத்துணி போட்டு மூடி வைக்கணும். மேலே கொஞ்சம் பால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் வச்சு எடுக்கணும். ஓவனில் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும், நமக்கு பன் ரெடி ஆயிடும். அவ்வளோதான், பன் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பாஜிக்கு குக்கரில் பொட்டேட்டோ, கேரட், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாம் போட்டு உப்பும் போட்டு தண்ணியும் போட்டு நல்லா வேக வைக்கணும். இதை வச்சு நீங்களும் செய்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாவ் பாஜி வடநாட்டில் தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லேயுமே அதுக்கு கடையெல்லாம் நம்ம வீட்டிலையே வச்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம வேக வச்சிடலாம். இது ஒரு 4-5 விசிலில் நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு நல்ல குக் ஆயாச்சு. அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இனி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சீரகம் ஆட் பண்ணி நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஒரு 2-3 ஆனியன் போல் இப்படி கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா வதக்கிட்டு டொமேட்டோ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு மசாலா கபாப் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கலர் பொடியெலாம் போடுவாங்க. ரெட் கலராக வேணும்னா கலர் பொடி போடலாம். நான் கலர் பொடியெலாம் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விடணும். உப்பு எல்லாம் பார்த்துக்கிடணும். தண்ணி ஊற்றி நல்லா குக் ஆனதும் மல்லி இலையெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான், நமக்கு இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு. இதான் பாஜி. இதை நம்ம பன்னு கூட வச்சு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே நான் லெமன் புளிஞ்சு ஊற்றிருக்கேன், ஆனியனும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.